உம்ரா செய்வது எப்படி என்பதை தெளிவுபடுத்துமாறு அடுத்து கேட்கப்பட்டுள்ளது. உம்ரா என்பது இந்த உலகிலே படைத்த அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்கு முதலில் ஏற்படுத்தப்பட்ட அல்லாஹுடைய இல்லம் கஅபா. அந்த கஅபாவிலே சென்று நிறைவேற்றுகின்ற ஒரு இபாதத்து தான் உம்ரா என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். படைத்த அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்கு செய்யப்படுகின்ற இந்த இபாதத், இது மட்டுமல்ல, என்னை வணங்கி வழிபடுவதற்காகவே அன்றி மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைக்கவில்லை என கண்ணியமிக்க அல்லாஹ் கூறுகின்றான். அந்த அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்கு ஒரு முஸ்லிமிடம் இருக்க வேண்டிய அடிப்படை 3 விடயங்கள் பற்றி நபி அவர்கள் கூறுகின்றார்கள். ஒரு முஸ்லிமுடைய ஒவ்வொரு நற்காரியத்திற்கும் இருக்க வேண்டிய இந்த 3 விடயங்கள், முதலிலே அதனை நினைவுபடுத்தி அதன் பிறகு இந்த உம்ரா எப்படி செய்ய வேண்டும் என்பதை குர்ஆன் சுன்னா ஒளியில் மிகச் சுருக்கமாக உங்களுக்கு நாம் கூறுகின்றோம். மிக இலகுவான விடயம், அடிக்கடி செய்யப்படுவதில்லை என்பதால் பெரும்பாலானவர்கள் இதன் முறைமையை அறியாமல் இருக்கின்றார்கள். எப்படியோ முதலிலே உம்ரா உட்பட எந்த ஒரு நல்ல காரியம் நாம் செய்வதென்றாலும் ஒரு முஸ்லிமிடம் இருக்க வேண்டிய 3 விடயங்கள் என நபி அவர்கள் கூறுகின்றார்கள். சலாசுன் லா யுகில்லு அலைஹின்ன கல்பு இம்ரஇன் முஸ்லிம். 3 விடயங்கள் ஒரு முஸ்லிமான மனிதருடைய உள்ளம் அதிலே மோசடி செய்ய மாட்டாது. அதனை மிகச் சரியாக அந்த உள்ளம் நிறைவேற்றும். அந்த 3 விடயங்களும் என்ன? இஹ்லாசுல் அமலிலில்லாஹ், எந்த ஒரு அமலை செய்தாலும் அல்லாஹுக்காக என்று அந்த அமலின் நோக்கத்தை தூய்மைப்படுத்திக் கொள்வது முதன்மையான விடயம். இரண்டாவது விடயம் வன்னஸ்ஹு லிஅஇம்மத்தில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய தலைவர்கள், இமாம்கள், அவர்களுக்கு விசுவாசமாக நம்பிக்கையாக நடப்பது. இந்த விடயத்தில் ஒரு முஸ்லிமுடைய உள்ளம் ஒருபோதும் மோசடி செய்ய மாட்டாது. மூன்றாவது விடயம் வலுசூமு ஜமாஅத்திஹிம், அந்த முஸ்லிம்களுடைய அல் ஜமாத் என்ற கூட்டமைப்பு, அந்த அமைப்பிலே தன்னை இணைத்துக் கொள்வது. இந்த 3 விடயங்களிலும் ஒரு முஸ்லிமுடைய உள்ளம் மாறு செய்ய மாட்டாது, மோசடி செய்ய மாட்டாது என நபி அவர்கள் கூறினார்கள். எனவே உம்ரா என்ற அல்லாஹுக்காக மிக அதிகம் செலவு செய்து சிரமப்பட்டு தூர பயணம் செய்து செய்கின்ற இந்த இபாதத், இதனை அல்லாஹுக்காக என்று நாம் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதனை விட முக்கிய அம்சமான அல்லாஹுடைய நேர்வழியை பின்பற்றுவதற்கு அதனை பின்பற்றுகின்ற அந்த ஜமாஅத்துடன் இணைந்து குறைந்தபட்ச ஒரு முஸ்லிமாக நாம் இருக்க வேண்டும். இந்த ஜமாஅத்தை வழிநடத்துகின்ற இமாமுக்கு நம்பிக்கையாக துரோகம் இழைக்காமல் அல்லாஹுக்காக அந்த இமாமுக்கு வழிபட்டு சிறந்த ஒரு முஸ்லிமாக இருக்க வேண்டும். இப்படியான ஒரு முஸ்லிம் உம்ரா செய்ய நாடுகின்ற போது, இப்போது உம்ரா செய்வதற்கு உம்ராவின் 4 அம்சங்கள் இருக்கின்றன. முதலிலே அந்த கஅபாவின் உம்ரா அல்லது ஹஜ்ஜிக்கு வருகின்றவர்கள் மீகாத் என்று அதனை சுற்றி வர ஒவ்வொரு பாதையினால் வரக்கூடியவர்களுக்கும் இஹ்ராம் அணிகின்ற ஒரு எல்லை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாம் வசிக்கும் இலங்கை நாட்டிலிருந்து நேரடியாக நாம் பயணிப்போம் என்றால் யலம்லம் என்ற இடம் எமக்கு இஹ்ராம் கட்டும் எல்லையாக இருக்கின்றது. இன்று அதிகமானவர்கள் அபுதாபி என்ற நாட்டிற்கு சென்று அங்கிருந்து வருபவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். அங்கிருந்து வரும்போது
கர்னுல் மனாசில் என்ற இடமே மீகாத் என்ற அந்த எல்லையாக இருக்கின்றது. அந்த இடத்திலே இஹ்ராம் அணிவது உம்ராவின் முதல் கடமையாகும். இஹ்ராம் அணிவதற்கு முன்னர் உடலை நன்கு சுத்தப்படுத்தும் விதத்திலே நாம் நன்றாக குளித்துக் கொள்ள வேண்டும். குளித்ததன் பிறகு உடலிலே வாசனை திரவியங்களை நாம் பூசிக்கொள்ள வேண்டும். பூசிய உடனே இஹ்ராம் என்ற ஆண்களுக்கு 2 ஆடைகள், தைக்கப்பட்ட எந்த ஒரு ஆடையையும் அணியக்கூடாது. இடுப்பிலே அணிகின்ற ஒரு ஆடை, தோளிலே உடம்பின் மேற்பகுதியை மறைக்கின்ற மற்றொரு ஆடை. வெண்மையான ஆடை மிகச் சிறந்தது. தைக்கப்படாத 2 ஆடைகளை இஹ்ராமுடைய ஆடையாக அணிந்து கொள்ள வேண்டும். பெண்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய இஹ்ராம் என்பது வளமையிலே பருவ வயதை அடைந்த முஸ்லிமான பெண் கண்ணை விட சற்று பெரிய ஓட்டையுள்ள முகத்திரை கொண்டு முகத்தை மறைப்பதுட்பட உடலின் முழு பகுதியையும் மறைப்பதுதான் இஸ்லாமிய ஆடையாகும். முஸ்லிமான பெண்கள் இப்படித்தான் வளமையாக ஆடை அணிய வேண்டும். நபியுடைய காலத்தில் சஹாபியா பெண்மணிகள் இப்படித்தான் ஆடை அணிந்தார்கள். இவர்கள் இஹ்ராம் அணிவதென்பது வளமையான அந்த முகத்தை மறைக்கின்ற துணி நிகாப் என்று சொல்லப்படும். முன்னங்கைகளை மறைக்கின்ற கையுறைகள். இந்த 2ஐயும் நீக்குவதுதான் பெண்களுடைய இஹ்ராம் ஆகும். வளமையாக அணிந்திருக்கக்கூடிய இவ்வாறான ஆடையை அணிந்திருப்பவர்கள் முகத்திரையையும் கையுறைகளையும் நீக்கிவிட வேண்டும். அதன் பிறகு, அதாவது இவ்வாறு இஹ்ராமுடைய ஆடையை ஏற்படுத்தி கொண்டதும் அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் இப்படியான வார்த்தைகளை பல தடவை கூற வேண்டும். கூறியதன் பிறகு கிப்லாவை முன்னோக்கி லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் பில் உம்ரா, இதோ ஆஜராகி விட்டேன் யா அல்லாஹ், உம்ராவிற்காக இதோ ஆஜராகி விட்டேன் என்ற கருத்தை தரக்கூடிய இந்த வார்த்தைகளை கூற வேண்டும். இவ்வாறு கூறியதிலிருந்து மக்காவை வந்தடையும் வரை தல்பியா என்ற அல்லாஹ்வை புகழ்கின்ற வார்த்தை சப்தம் வெளியில் வரக்கூடிய அளவிற்கு உயர்ந்த குரலிலே இந்த தல்பியா கூற ஆரம்பிக்க வேண்டும். விமானங்களிலே பயணிக்கின்ற நாம் இன்றைய காலத்தில் மீகாத் என்ற அந்த எல்லைகள் வருவதை பெரும்பாலும் விமானத்திலே அறிவிப்பார்கள். அந்த இடத்திலே குளிப்பதற்கு இது போன்ற வசதிகள் இருக்காது. எனவே அதற்கு முந்திய இடங்களில் வசதியான இடத்தில் நாம் குளித்து மேலே சொன்னவாறு இஹ்ராமுடைய ஆடையை அணிந்து கொள்ள முடியும். அந்த எல்லைகள் வருகின்ற போது மேலே சொன்ன திக்ர்கள் அவற்றை கூறிவிட்டு அங்கிருந்து மக்கா வரும் வரைக்கும் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக், இந்த தல்பியாவை தொடர்ந்து நாம் கூறிக்கொண்டிருக்க வேண்டும். மக்காவை வந்தடைந்ததும் தூரத்திலிருந்து வருபவர்கள் எப்படியுமே மக்காவில் தங்குவதென்பதுதான் நடைமுறையாகும். நபி அவர்கள் பயணித்து வந்து மக்காவிலே ஒரு இடத்திலே இரவிலே தங்கினார்கள். அதுவரைக்கும் லப்பைக் என்ற இந்த தல்பியா கூறிக்கொண்டிருந்த நபி அவர்கள் அதனை நிறுத்தி தங்குமிடத்திலே அவர்கள் தங்குகின்றார்கள். மறுநாள் காலை ஃபஜ்ர் தொழுகையை தொழுதுவிட்டு மீண்டும் குளித்து கஅபாவை நோக்கி பயணித்தார்கள். நாமும் இவ்வாறு
ஒரு இடத்திலே வந்து தங்கி பல நாட்கள் இங்கே தங்குவதற்கான ஏற்பாட்டுடன் வருகின்றோம். எனவே மக்காவை வந்தடைகின்ற நாம் தங்குகின்ற இடத்துக்கு சென்று தங்க வேண்டும். மறுநாள் காலையில் மீண்டும் நாம் குளித்து காபாவிற்கு சென்று அடுத்த உம்ராவுடைய 3 விடயங்கள்: காபாவை 7 தடவை வலம் வருதல், அதனை முடித்து 2 ரக்காத் சுன்னத் தொழுதுவிட்டு சஃபா மருவாவிற்கு இடையிலே 7 முறை சாய் என்ற 2 மலைகளுக்கு இடையிலே ஓடுவது. இறுதியாக உம்ராவின் 4வது விடயம்: ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் உரிய சட்டம் ஒன்றோ தலைமுடியை குறைக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக தலைமுடியை நீக்குவது என்பது ஆண்களுக்கு மட்டும் உரிய சட்டமாகும். ஆண்களுக்கு அது சிறப்பானதாகும். இவ்வாறு இஹ்ராம் அணிந்து மக்கா வரக்கூடிய நாம் தங்குமிடத்திலே சென்று தங்கிவிட்டு மறுநாள் காலையிலே இந்த உம்ராவை செய்வோம் என்றால் அது மிகச் சிறப்பானது. அது அல்லாத நேரங்கள் தான் வசதி, அந்த நேரங்களில் செய்யலாம் என்றால் அதிலும் குற்றம் கிடையாது. இப்போது காபாவை வந்தடைகின்ற நாம் முதலிலே ஒலோ செய்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே ஒலோவுடன் வந்திருந்தால் அது போதுமானது. புதிதாக ஒலோ செய்வது என்பது சிறப்பானது. காபாவிற்கு வந்து ஒலோ செய்து காபாவின் 4 மூலைகளில் ஒன்றாகிய ஹஜருல் அஸ்வத் இருக்கின்ற அந்த மூலை, அதிலிருந்து எமது தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். முடியுமாக இருந்தால் ஹஜருல் அஸ்வதை தொட்டு முத்தமிடுவது சுன்னாவாகும். இப்போது நாம் கூறுகின்ற விடயத்தை மிக தெளிவாக மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடம் கூலி பெறுவது என்ற உண்மையான நோக்கம் எமக்கு இருக்கும் என்றிருந்தால், இன்றைய காலத்தில் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுவது ஹராமானதாகும். ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுவதென்பது இன்று இருக்கின்ற நிலையிலே ஆண்களும் பெண்களும் உரசுகின்ற மிகப்பெரிய ஒரு ஹராம் நடந்து கொண்டிருக்கின்றது. எந்த ஒருவரும் இது பற்றி பேசுவதில்லை. எது எப்படி போனாலும் உண்மையான ஒரு முஸ்லிம், அல்லாஹ்வுடைய திருப்திக்காக உம்ரா செய்கின்ற ஒரு முஸ்லிம் இன்றுள்ள நிலையில் ஹஜருல் அஸ்வதை நெருங்க முடியாது. அவ்வாறு நெருங்குவதென்றால் அந்நிய ஆணும் பெண்ணும் உரசிக்கொண்டே நெருங்க வேண்டி இருக்கின்றது. அந்நிய ஆணும் பெண்ணும் உரசுவதென்பது ஹராமான காரியமாகும். ஹஜருல் அஸ்வதை தொடுவது முத்தமிடுவதென்பது ஒரு சுன்னாவாகும். நபியுடைய காலத்தில் நபி கூட ஏனைய ஆண்களுக்கு சிரமம் கொடுக்காமல் சன நெருக்கடியில் தூரத்தில் இருந்தே இதனை செய்து கொண்டார்களே ஒழிய ஹஜருல் அஸ்வதை தொடுவதற்கு பிறரை முண்டியடித்து துன்பம் கூட கொடுக்கவில்லை. ஆணும் பெண்ணும் ஒன்றாக ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுவதென்பது நபியின் காலத்தில் அறவே இருக்கவில்லை. எப்படியோ சுருக்கமாக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹஜருல் அஸ்வதை நெருங்க முடியாத நிலையில் தூரத்தில் இருந்தே கையில் இருக்கின்ற ஏதேனும் ஒரு பொருளை கொண்டு ஹஜருல் அஸ்வதை நோக்கி சைக்கினை செய்வதே போதுமானது. இன்றைய காலத்தில் ஆண்களும் பெண்களும், குறிப்பாக பெண்கள், ஹஜருல் அஸ்வதை ஆண்களை முண்டியெடுத்துக் கொண்டு நெருங்கக்கூடாது. தூரத்தில் இருந்தே கையில் இருக்கின்ற பொருளினால் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என கூறி ஹஜருல் அஸ்வத் என்ற அந்த மூலையிலிருந்து தவாஃப் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். இடதுபுறமாக காபா இருக்க வேண்டும். இந்த நிலையில் நாம் ஹஜருல் அஸ்வத் இருக்கின்ற அந்த மூலை, அதன் அடையாளம் இடப்பட்டிருக்கின்றன. சன நெரிசலிலே சற்று கவனித்து நாம் அதனை தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கும். இந்த இடத்திலிருந்து பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் என கூறிவிட்டு தவாஃப் ஆரம்பிக்க வேண்டும். ஆண்கள் தங்களது மேலாடையை வலது தோளிற்கு கீழாக, வலது தோள் வெளியே தென்படும் விதத்திலே மேலாடையை ஆக்கிக் கொள்ள வேண்டும். 7 விடுத்தம் காபாவை தவாஃப் செய்ய வேண்டும். முதல் 3 விடுத்தம் முடியுமாக இருந்தால்
சற்று வேகமாக ஓடிய நிலையிலே அதனை செய்ய வேண்டும். ஏனைய 4 சாதாரண நடையாக அந்த கஅபாவை நாம் தவாஃப் செய்யலாம், வலம் வரலாம். இவ்வாறு தவாஃப் செய்யும் போது விசேடமாக கூறுகின்ற ஏதேனும் பிரார்த்தனைகள் இருக்கின்றதா என்றால், அந்த ஹஜருல் அஸ்வத் என்ற கோணத்திலிருந்து, என்ற மூலையிலிருந்து தவாஃபை ஆரம்பிக்கின்ற நாம் அதன் பிறகு அப்படியே சுற்றி வருகின்ற போது ருக்னுல் யமானி என்ற 3வது மூலை, அதாவது ஹஜருல் அஸ்வதுக்கு முன்னதாக வருகின்ற அந்த மூலையிலே முடியுமாக இருந்தால் அதனை தொடுவது சுன்னாவாகும். அதுவும் மிகச் சிரமமானது. எனவே அது கட்டாயம் அல்ல. அந்த இடத்திலிருந்து ஹஜருல் அஸ்வத் மூலை வரும் வரைக்கும், அதாவது முதல் சுற்றின் இறுதி பகுதி, அதிலே ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன்னார். யா அல்லாஹ், உலகிலே எங்களுக்கு நலவை தந்தருள்வாயாக, மர்மையிலும் நலவை தந்தருள்வாயாக, நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாத்தருள்வாயாக என்ற பிரார்த்தனை மட்டும்தான் சுன்னாவாகும். இது அல்லாமல் அல்லாஹ்வை திக்ர் செய்வதென்பது பொதுவாக எந்த நேரத்திலும் நாம் திக்ர் செய்யலாம். தவாஃப் செய்கின்ற போதும் நாம் விரும்புகின்ற ஏதேனும் திக்ர் செய்வதென்றால் அதில் குற்றம் கிடையாது. ஆனால் நாம் இங்கே சொன்ன ருக்னுல் யமான் என்ற அந்த மூலை, அதிலிருந்து ஹஜருல் அஸ்வத் வரைக்குமான அந்த பகுதி, அதிலே இந்த துவா ரப்பனா ஆத்தினா என்ற துவாவை செய்வது சுன்னாவாகும். அது அல்லாத எந்த ஒரு துவாவும் தவாஃப் செய்யும் போது உட்பட வேறு நேரங்களில் நாம் துவாக்களை செய்யலாம், திக்ர்களை செய்யலாம். இன்ன திக்ர்தான் செய்ய வேண்டும் என்று நபி அவர்கள் எதனையும் குறிப்பிட்டு கூறவில்லை. இவ்வாறு 7 தவாஃப் முடிந்ததும் மக்காமு இப்ராஹிம் என்ற ஒரு இடம் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கும் அது கிப்லாவுக்கு நேராக இருக்கும் விதத்திலே அந்த இடத்திற்கு பின்னால் நின்று நாம் 2 ரக்அத்துக்கள் தவாஃபை முடித்துவிட்டு 2 ரக்அத்துக்கள் நாம் சுன்னத்து தொழ வேண்டும். தொழுவதற்கு முன்னதாக வத்தஹிது மின் மகாமி இப்ராஹீம முஸல்லா, மகாம் இப்ராஹீமை தொழுமிடமாக நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்ற வசனத்தை கூற வேண்டும். இவ்வாறு கூறிவிட்டு 2 ரக்அத்துக்கள் சுருக்கமாக நாம் தொழ வேண்டும். அந்த 2 ரக்அத்துக்களிலும் முதல் ரக்அத்திலே சூரா ஃபாத்திஹாவிற்கு பிறகு குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்ற அந்த சூராவை ஓத வேண்டும். 2வது ரக்அத்திலே குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூராவை ஓத வேண்டும். எனவே இந்த தொழுகை 2 ரக்அத்துக்களும் அது சுருக்கமாக அமையும். இவ்வாறு 2 ரக்அத்துக்களை முடித்ததன் பிறகு ஜம்சம் நீர் அருந்துவது என்பது நபியுடைய ஒரு சுன்னா. தலையிலும் சிறிது அதிலிருந்து ஊற்றிக்கொண்டார்கள். இந்த தவாஃபை முடித்ததும் மர்வா என்ற மலையை நோக்கி, அதற்கான வாயில் அங்கே இருக்கின்றது, அதன் மூலமாக மர்வா என்ற மலையை நோக்கி நாம் சஇ செய்வதற்காக உம்ராவின் 3வது விடயம், இஹ்ராமானிதல் முதல் விடயம், கஅபாவை தவாஃப் செய்வது 2வது விடயம், சஃபா மர்வாவிற்கு இடையிலே இங்கிருந்து அங்கே ஒரு முறை, அங்கிருந்து திரும்பி வருவது என்பது 2வது முறை. இப்படி 7 விடுத்தம் சஇ செய்வதென்பது உம்ராவின் 3வது அம்சமாகும். சஃபா என்ற மலையிலிருந்து நாம் ஆரம்பிக்க வேண்டும். அவ்வாறு அந்த சஃபா மலைக்கு நாம் செல்லும் போது இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் அப்தஉ பிமா பதஅ அல்லாஹு பிஹி. சஃபா மர்வா என்ற 2 மலைகள் அல்லாஹ்வை நினைவுபடுத்துகின்ற நினைவு சின்னங்களாகும். அல்லாஹ் எதனை கொண்டு ஆரம்பித்தானோ அதனை கொண்டு நானும் ஆரம்பிக்கின்றேன் என கூறி சஃபா மலையிலே ஏற வேண்டும். நபி அவர்கள் சஃபா மலையிலே ஏறி நின்று அல்லாஹ்வை, அவனது ஏகத்துவ வார்த்தைகள், பிரதிபடுத்துகின்ற வார்த்தைகளை கூறி
பின்னால் வரக்கூடிய பிரார்த்தனையை அவனை புகழுகின்ற வார்த்தைகளை கூறிவிட்டு பிரார்த்தித்திருக்கின்றார். காபாவை முன்னோக்கி பிரார்த்தித்திருக்கின்றார்கள். ஆனால் இன்றுள்ள நிலை, சஃபா மருவா என்ற மலையிலே நீங்கள் ஏற முடியாது, அது தடுக்கப்பட்டுள்ளது. எனவே அந்த நடைமுறையை செய்ய முடியாத நிலையிலே நாம் இருக்கின்றோம். ஆகவே அந்த சஃபா மலை அடிவாரத்திலே நின்று லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் இது போன்ற வார்த்தைகளை கூறிவிட்டு பின்னால் உள்ள வார்த்தைகளை கூற வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ், லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு அன்ஜஸ வஅத வ நஸர அபத வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்த. இதனை நாம் கூற வேண்டும். கூறிவிட்டு கைகளை உயர்த்தி அல்லாஹ்விடம் நாம் பிரார்த்திக்க வேண்டும். பிறகு மீண்டும் முதல் முறை எப்படி செய்தோமோ அதே போன்று மீண்டும் ஒரு முறை இந்த வார்த்தைகளை கூறி இரு கைகளை உயர்த்தி அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க வேண்டும். மூன்றாவது முறையும் இதே போன்று நாம் கிப்லாவை முன்னோக்கி செய்ய வேண்டும். இவ்வாறு செய்துவிட்டு சாயுடைய முதல் ஓட்டம் சஃபா மலையிலிருந்து மர்வா மலைக்கும் வரைக்கும் நாம் நடந்து செல்ல வேண்டும். இடைநடுவே நடுப்பகுதியில் அதற்கான அடையாளம் பச்சை விளக்கு பொருத்தப்பட்டு அடையாளம் காட்டப்பட்டுள்ளது. அந்த பகுதியிலே சற்று பதற்றத்தோடு சிறிய ஓட்டமாக ஓடுவதென்பதும் சுன்னாவாகும். எனவே சஃபாவிலிருந்து மர்வா மலைக்கு நாம் செல்ல வேண்டும். அதே போன்று அந்த மலையிலேறி கிப்லாவை முன்னோக்கி சஃபா மலையிலே எப்படி 3 விடுத்தம் நாம் பிரார்த்திப்போமோ, என்னென்ன வார்த்தைகளை கூறினோமோ அதே போன்று கூற வேண்டும். ஆனால் அந்த மர்வா மலை எப்படி அதில் ஏறுவது தடுக்கப்பட்டுள்ளதோ அதே போன்று சஃபா மலையில் ஏறுவதும் தடுக்கப்பட்டுள்ளது. எனவே அந்த மலையின் அடிவாரத்திற்கு மட்டும்தான் நாம் செல்ல முடியும். அந்த அடிவாரத்தில் நாம் நின்று மலை மீது நின்று கூற வேண்டிய அந்த அல்லாஹ்வை புகழுகின்ற வார்த்தைகள், அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பது, இது போன்ற விடயங்களை அந்த மலை அடிவாரத்தில் நின்று நாம் செய்ய வேண்டும். இப்படி சஃபாவிலிருந்து மர்வா வரைக்குமான ஒரு முறை நாம் செல்லுவதென்பது அதிலே ஒரு தடவை என்று கணக்கிடப்படும். மர்வாவில் இருந்து மீண்டும் சஃபாவிற்கு நாம் வருவது 2வது தடவை என்று கணக்கிடப்படும். இவ்வாறு மொத்தம் 7 தடவை இரு மலைகளுக்கு இடையிலே பதற்றத்தோடு நாம் விரைவதைத்தான் சாய் என்று கூறப்படும். இது உம்ராவின் 3வது விடயமாகும். இது முடிந்த உடனேயே ஆண்கள் தங்களது முடியை முற்றாக நீக்குவது மிகச் சிறந்ததாகும். அல்லது முடியின் ஒரு பகுதியை அவர்கள் குறைக்கலாம். வழமையாக முடி வெட்டுவது போன்று முடியை ஓரளவு குறைத்துக் கொள்வது. பெண்களாக இருந்தால் இவ்வாறு உம்ரா முழுமை பெறுகின்ற உம்ராவின் 4வது விடயம் சஃபா மர்வாவிற்கிடையிலே 7 தடவை ஓடி முடித்ததன் பிறகு தங்களது முடியை சற்று குறைக்க வேண்டும். முழுமையாக முடியை நீக்குவது பெண்களுக்குரியது அல்ல. சாய் முடிந்து இவ்வாறு முடியின் ஒரு பகுதியை நீக்கிவிட்டால் உம்ரா நிறைவு பெறுகின்றது. இதுதான் நபி காட்டித்தந்த வழியிலே செய்யப்படுகின்ற உம்ராவாகும். மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்துவதென்றால், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக அல்லாஹ் தந்த நேர்வழியாகிய குர்ஆன், சஹீஹான ஹதீஸ் என்ற அந்த வஹியை பின்பற்றுவதற்காக ஒரு தலைவரின் கீழ் ஒன்றுபட்ட ஜமாத்தாக இருப்பது கட்டாயமானதாகும். அந்த முஸ்லிம்களின் தலைவருக்கு மோசடி செய்யாமல் நம்பிக்கையாக நடந்து கொள்வதும் கட்டாயமாகும்.
அனைத்திற்கும் அடிப்படையான எந்த ஒரு செயலை செய்தாலும் இந்த உம்ரா உட்பட அல்லாஹுக்காக என்று எண்ணத்தை தூய்மையாக்கிக் கொள்வது அடிப்படையாகும். இப்படி ஒரு குறைந்தபட்ச முஸ்லிமுக்குரிய தகுதியோடு இருந்து உள தூய்மையோடு மேலே நாம் சொன்னவாறு ஒருவர் உம்ரா செய்வார் என்றால் அல்லாஹ்வின் அருளை கொண்டு மிகச் சிறந்த ஒரு நற்காரியத்தை அவர் செய்தவராவார். அவர் எதிர்பார்க்கின்ற நற்கூலி கிடைப்பதற்கு இஸ்லாம் காட்டித் தந்திருக்கின்ற முறைமையே இதுவே ஆகும். எனவே இஸ்லாம் காட்டித் தந்த இபாதத்துக்களை, குறிப்பாக இங்கு நாம் பேசுகின்ற உம்ரா என்ற அந்த இபாதத்தை இந்த அடிப்படை விடயங்கள் இல்லாமல் தான் மிக பெரும்பாலானவர்கள் செய்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்கு அல்லாஹ் காட்டித் தந்த முறை இல்லாமல் வேறு ஒரு வழியில் செய்து அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற முடியுமா என்பதை நன்றாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி இந்த உம்ரா பற்றிய தெளிவை நிறைவு செய்கின்றோம். எனது உம்மத்தினின்றும் மறுக்கின்றவர்களை தவிர மற்ற அனைவரும் சுவனம் நுழைவார்கள் என்று நபி அவர்கள் கூறினார்கள். உம்மத்திலுள்ள யார்தான் மறுப்பார்கள் என்பது ஒரு ஆச்சரியம் அல்லவா? நபியிடமும் ஆச்சரியப்பட்டு யார்தான் மறுப்பார்கள் என்று நபி அவர்களிடம் கேட்கப்பட்டது. அப்போது நபி அவர்கள் மிக தெளிவான ஒரு விளக்கத்தை கூறினார்கள். யார் என்னை பின்பற்றுகின்றாரோ அவர் சுவனம் நுழைவார், மற்றவர்கள் மறுத்து விட்டவர்கள் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். இதிலே இரண்டு விடயங்கள் இருக்கின்றன. நபியின் வழியிலே நடக்காதவர்கள், நபி அவர்களை மறுத்தவர்கள் என்ற விடயம் இருக்கின்றது. அவர்கள் சுவனம் நுழைய மாட்டார்கள் என்ற விடயமும் இருக்கின்றது. எந்த அளவு நாம் எச்சரிக்கை அடைய வேண்டும். எனவே உள தூய்மையோடு, குறிப்பாக ஹஜருல் அஸ்வதை தொடுகின்ற போது ஆணும் பெண்ணும் உரசுகின்ற மிகப்பெரிய ஹராத்திலிருந்து தவிர்ந்து நடக்காமல் எப்படி எங்களுடைய உம்ரா ஏற்கப்படும்? அதேபோன்று புகைப்படம், வீடியோ போன்றவற்றை செய்து மிகப்பெரிய மற்றொரு ஹராம் செய்யப்படுகின்றது. இவற்றை செய்கின்ற போது அல்லாஹ்வுடைய திருப்திக்காக என்ற அந்த எண்ணம் மீதம் இருக்குமா என்பதையும் சிந்திக்க கடமைப்படுகின்றோம். எனவே நேர்வழியை பின்பற்றுவதற்கு முஸ்லிம்களுடைய தலைவருடனும் முஸ்லிம்களுடைய கூட்டமைப்புடனும் இணைந்துவிட்டு அதன் பிறகு உம்ரா என்ற இந்த முக்கிய கடமையை நாம் செய்ய வேண்டும். அதன் மூலம் உயர் சுவனங்களை அடைவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். இந்த நேர்வழியில் நடந்து ஒரு முஸ்லிமாக மரணிப்பதன் மூலம் உயர் சுவனங்களிலே நுழையும் பாக்கியத்தை அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக.